தொழில் முனைவோர்களுக்கு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அவங்க கையாளக்கூடிய மொழித்திறன் எவ்வளவு முக்கியம். அந்த மொழி வளத்தால் உங்களுடைய கஸ்டமர்ஸை நீங்கள் கட்டி போடணுமே தவிர மொழி தப்பாக பேசி வர கஸ்டமரை விரட்டி விட்டுறக்கூடாது. நீங்கள் சரியாக செல் பண்ணாதான் பிராண்டும் ப்ராடக்டும் செல் ஆகும். அதை விட்டுட்டு அங்கே என் ஆங்கில புலமையை காட்டுகிறேன், கஸ்டமர்ஸு கடுப்பாயிடுவாங்க. வணக்கம், கவிதா பலராமன், த்ரில் இண்டியா நெட்வொர்க் சர்வீசஸ்லேருந்து உங்களோட பேசுகிறேன். இன்றைக்கு தொழில் முனைவோர்களுக்கு தேவையான முக்கிய திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவங்க கையாளக்கூடிய மொழி தான். அவங்க என்ன லாங்குவேஜ் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுமே ஒரு வகையான திறன், ஸ்கில் தான். ஸோ தொழிலுக்கு ஸ்கில் அவசியம் இல்லையா? மொத்தம் 36 வகையான சிறப்பான ஸ்கில்ஸ் எல்லாமே ஒரு சிறந்த தொழில் முனைவோர் அவர்களுக்கு தேவை. அப்படி இருக்கும்போது தொழில் முனைவோர்களுக்கு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அவங்க கையாளக்கூடிய மொழித்திறன் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன், என்னோடய தாய்மொழி தமிழ். அப்போ தமிழில் தான் நான் உங்களோட பேசுகிறேன். இது என்னோடய ஆடியன்ஸு தமிழில் கேட்குறாங்க, அவங்க எல்லாருக்குமே தமிழ் தான் தெரியும் அப்படின்னும்பொழுது என்னோடய ஆடியன்ஸு என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் தமிழில் பேசுகிறேன். இப்போ இதுவே என்னோடய ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ் அவங்களுக்கு தெரியாது, அவங்களோட மொழி ஆங்கிலமாக இருக்கும் பட்சத்தில், அல்லது அவங்க எல்லாருமே இந்தியாவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்கிறவங்க, கொஞ்சம் பேர் கர்நாடகாவிலேருந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் பேர் மகாராஷ்டிராலேருந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் பேர் குஜராத்லேருந்து இருக்காங்க, கொஞ்சம் பேர் கேரளா அப்படின்னா அவங்கவுங்க வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருக்குமே ஆங்கிலம் தெரியும் அப்படின்னும்பொழுது, எனக்கு ஹிந்தி தெரியாது, எனக்கு கன்னடா தெரியாது அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மொழி ஆங்கிலம், இங்கிலீஷ் தெரியும். அப்போ எனக்கும் இங்கிலீஷ் தெரியணும்போது அந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இங்கிலீஷில் பேசுவேன். ஸோ தட் நான் என்ன சொல்ல வரேனோ அவங்களுக்கு புரியும். அப்போ பிஸ்னஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதற்காக அப்படின்னா அதுதான் ஒரு முக்கியமான திறன், ஒரு முக்கியமான ஸ்கில்லு, உங்களுக்கும் உங்களுக்கு எதிர்க்க இருக்கவங்களும் கனெக்ட் பண்ணுறது. சரிங்களா? அப்போ மொழித்திறன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மொழித்திறன்னு தமிழில் வரும்பொழுது, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், நான் இந்த பொருளை விற்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய பொருளை நீங்கள் வாங்க வேண்டும், என்னுடைய பொருளில் இப்படிப்பட்ட சிறப்பம்சங்கள் இருக்கிறது என்று அப்படின்னும் பேசலாம். அந்த தமிழுக்கான ஆடியன்ஸு கஸ்டமர்ஸ் நம்மளுடைய ப்ராடக்ட் வாங்கக்கூடியவங்க கிடையாது. சரிங்களா? அதை விட்டு ஏம்மா என்னம்மா வாமா வாங்கின்னு போயம்மா அப்படின்னு ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா அவங்கள பார்த்து சிரிக்கக்கூடாது. அது வட்டார வழக்கு. அப்போ அந்த வட்டார வழக்கில் இருக்கக்கூடிய மொழியானது வாங்கிக்குங்கம்மா, இந்தாங்கம்மா, பிடிச்சிக்குங்கம்மா, தூக்கின்னு போங்கம்மா அப்படி தான் இருக்கும். அப்போது அந்த வட்டார வழக்கு மொழி நம்ம எதுவுமே பேசக்கூடாது. இதுவே வேறு ஒரு ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கவங்க சொல்லுதியா, போந்தியா, வந்தியா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க. அதுவும் அந்த ஊரினுடைய வட்டார வழக்கு. ஆனால் அவங்களோட மொழி நமக்கு புரியும். சரிங்களா? அதுவே என்னுடைய பொருளை நீங்கள் வாங்கினீர்கள் என்று சொன்னால் இது இப்படிப்பட்ட உற்சாகமான ஒரு பானம் அப்படி இப்படின்னு பேசினா இதுக்கு வாடிக்கையாளர்கள் கிடையாது. இப்போ மொழியை நம்ம ரொம்ப சரியாக கையாளணும். கஸ்டமர்ஸ்க்கு புரியும் மொழியில் பேசணும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்போ உங்களோட வட்டார வழக்குகள் எது வேணா இருக்கலாம், நீங்கள் வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களா இருக்கலாம், அது அங்கே பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு புரிகிற மாதிரி மொழியில் பேசினா மட்டும் போதும். அங்கே உங்களை யாரும் நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதே புரியாத மாதிரி ஒரு மேடையில் ஏறி நின்று பேசுகிற மாதிரிலாம் பேசினா தான் வேணாம், அவங்க ப்ராடக்ட்டும் டூப்ளிகேட்டு, ஆளும் டூப்ளிகேட்டு அப்படின்னு ஓடிடுவாங்க. இதே இடத்துல உங்களுக்கும் தமிழ் தெரியும், உங்களுக்கு எதிர்க்க இருக்கவங்களுக்கும் தமிழ் தான் தெரியும்னா உங்கள் ப்ராடக்டை நீங்கள் தமிழில் வைக்கிறத விட்டுட்டு தட் இஸ் திஸ் ப்ராடக்ட், தட் ப்ராடக்ட், கம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க. அதில் இங்கிலீஷும் இருக்காது, சரக்கும் இருக்காது. பட் அங்கங்கே ஒரு பொருளை சொல்கிறதுக்காகவே நான் ஐ எம் டூயிங், ஐ எம் மேக்கிங் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இங்கிலீஷை கொண்டு வந்து பேசுவாங்க. பொதுவாக அப்படி பேசும்பொழுதும் அந்த ப்ராடக்டை வாங்குறவங்க வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த நபர் அங்கே நம்பகத்தன்மையை இழந்துடுறாங்க. முக்கியமாக எக்ஸிபிஷன்ஸில் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பிராண்டை, உங்கள் ப்ராடக்டை தான் செல் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்களும் கூடவே தான் செல் ஆகுறீங்க. நீங்கள் சரியாக செல் பண்ணாதான் பிராண்டும்
ப்ராடக்டை செல் ஆகும். அதை விட்டுட்டு அங்கே வந்து என் ஆங்கில புலமையை காட்டுகிறேன், ஐ நோ இங்கிலீஷ், ஐ ஹாவ் அ ஸ்டைலிஷ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இங்கிலீஷில் கொண்டு வந்து உதுத்து பேசிகிட்டு இருக்கும்போது கஸ்டமர்ஸு கடுப்பாயிடுவாங்க. பொருளை வாங்க நினச்சாலும் இது ரொம்ப பீட்ரு விடுது அப்படின்னு போயிடுவாங்க. இன்னும் நிறைய பேருக்கு ரொம்ப ஈகோவாக இருக்கும், தனக்கு மொழியில் வரல, தனக்கு மொழி தெரியலன்றதுக்காகவே அவங்களுக்கு மொழி தெரியும்னு பேசுகிறாங்க அப்படின்னு. இப்போ தான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும், நான் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று பார்த்துருந்தேன். அப்போ அந்த ஒரு டைரக்டர் சொல்கிறாரு, அம்மா அந்த அம்மா தமிழ்நாட்டிலேருந்து வந்தது, எது கேட்டாலும் நோ சார் ஐ டோன்ட் வாண்ட் சார், நோ சார் ஐ டோன்ட் லைக் சார், எது கேட்டாலும் தமிழில் ஒரு வார்த்தை கூட அந்த அம்மா வந்து பேசவே இல்லை. எது கேட்டாலும் அதுவும் இங்கிலீஷில், அதுவும் கொஞ்சம் ஒரு மொழியில் பேசுனாங்க. ரொம்ப கடுப்பாக இருந்தது, ஏன் இந்த அம்மா இப்படி பேசுகிறாங்க, ஒரு வார்த்தை தமிழில் கேட்கலான்னு பார்த்தா பேசவே மாட்றாங்களேன்னு ஃபீல் பண்ணாராம். அப்போ அந்த ஷூட்டில் வந்து ஒரு சீன் போயினே இருந்துதான். அதில் அவங்க வந்து வண்டியில் போகணும், சரிங்களா? வண்டியில் போனவுடனே கீழே விழுந்துட்டாங்களாம். விழுந்த உடனே ஐயோ அம்மா அப்பா வலிக்குதே அப்படின்னு கத்துனாங்களாம். அவ்வளோ நேரம் தமிழ் கேட்க முடியாத இருந்தவர் சிரிச்சதை நானும் அப்படியே சிரித்து காட்டுறேன். தமிழ் எங்கேருந்து வந்தது? அப்போ தாய்மொழி உள்ளே ஒட்டிக்கிட்டு எப்பயுமே இருக்குது. அப்போ அந்த தாய்மொழியை வேணும்னு மறைக்கும் பொழுது அந்த இங்கிலீஷு தங்கிலீஷாக இல்லை, ஸ்டைலிஷாக பீட்ரு இங்கிலாண்டாக வெளியில் வருது. இவ்வளோ தூரம் எதுக்கு பேசுகிற? இது முக்கியமான ஸ்கில்லு பிஸ்னஸ்க்கு. லாங்குவேஜ், இந்த மொழி வளம் இருக்கே, அந்த மொழி வளத்தால் உங்களுடைய கஸ்டமர்ஸை நீங்கள் கட்டி போடணுமே தவிர மொழி தப்பாக பேசி வர கஸ்டமரை விரட்டி விட்டுறக்கூடாது. ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம கஸ்டமரை தொடர்பு படுத்தணும். அந்த தொடர்பு படுத்துறதுக்கான அருமையான டூவே கம்யூனிகேஷன் தான் மொழி. நீங்கள் பேச அவங்க பேச, அவங்க கேட்க நீங்கள் பதில் சொல்ல, அப்படிங்கிற ஒரு டூவே கம்யூனிகேஷனை, ஒன்வே கம்யூனிகேஷனை சொல்கிறான் ஓடி போயிட்டாங்க. தேவையா இது? ஸோ பேசணும், கேட்கவே இல்லை, ஆஃப் பண்ணிட்டாங்க மீடியா. தேவையா அப்படின்னா இல்லை. ஸோ கஸ்டமரை உங்கள் வசம் இழுக்கணும்னா உங்கள் ப்ராடக்ட் குவாலிட்டி மட்டும் முக்கியம் இல்லை, நீங்கள் போடக்கூடிய சொல்லுவாங்களே ஆடை ஆபரணங்கள் மட்டும் முக்கியம் இல்லை, உங்களுடைய வசீகரமான உங்களின் தாய்மொழி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது ஆப்போனண்ட்டில் இருக்கிற கஸ்டமர்ஸு தாய்மொழி சம்மந்தமாக ஆள் இல்லையா, அங்கே நீங்கள் வெல்வர்ஸ்டாக உங்களோட இங்கிலீஷை நீங்கள் காட்டிக்கலாம். மற்றபடி நம்ம ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே தமிழ் தான் தெரியும் அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் தமிழில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப சரி. அங்கங்கே 1-2 ஆங்கில வார்த்தைகள் வரும், அதை தவிர்க்க முடியாது. ஆனால் பர்பஸ்ஃபுல்லாக யூனோ தட் இஸ் அப்படின்னு கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அது வந்து இந்த யா யா அப்படின்னு பேசலாம். இப்போ நிறைய பேருக்கு பிடிக்காது. என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிப்போம், என்னயா போயா அப்படின்னா, யா மட்டும் கொண்டு வந்துடாத, பிகாஸ் இங்கிலீஷ் பேச தெரியாதவங்க யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு யா தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கஸ்டமர்கிட்ட யாலாம் எதுக்கு, கஸ்டமர்கிட்ட தட் இஸ் எதுக்கு, கஸ்டமர்கிட்ட யூனோ எதுக்கு? அவங்க என்ன உங்கள் ஃப்ரெண்டா? இல்லை இல்லையா? கஸ்டமர் ஒரு ப்ராடக்டை வாங்கக்கூடியவங்க, உங்களை உண்மையிலே வளர்க்கக்கூடியவங்க. உங்களை வளர்க்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அவங்களுக்கு என்ன மொழி புரியுமோ அந்த மொழியில் பேசுறது மட்டும்தான். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்கில். பாருங்களேன், இவ்வளோ நேரம் சொன்னேன், ஏன் இப்போ அடைமொழியை ஒரு கேப்ஷனில் இங்கிலீஷில் சொன்னேன் அப்படின்னா, பாருங்கள் இப்படி சொன்னால் கூட மக்களுக்கு பிடிக்காது. அதுவே மொழி என்பது மிக மிக முக்கியமானது தொழிலுக்கு என்று சொன்னால் அதை ஆச்சரியமாகவும் ஆசையுடனும் மக்கள் கேட்பாங்க. அப்போ நாம் பொருளை விற்க போகிறோன்னா முதல்ல நம்மளை விற்கணும். நம்ம மொழி ஆட்டோமேட்டிக்காக நம்ம பொருளையும் சேர்த்து விற்கும். நாம் யார் என்று இந்த உலகத்துக்கு சொல்கிறதே நாம் பேசக்கூடிய மொழி தான். நம்ம மொழி கரெக்டாக இருந்ததுன்னா கஸ்டமர் கூட்டம் வந்து சேர்ந்துருவாங்க ப்ராடக்டை வாங்கிறதுக்கு. அதுவே நம்மளுடைய மொழி பேசும்பொழுது சிலருக்கு திக்கி பேசுவாங்க, காட்டி பேசுவாங்க, ஆன்னு பேசுவாங்க. அது தவறில்லை, அது அவங்களுடைய ஸ்கில் இப்போ தான் வளருது, அதை வளர்த்துப்பாங்க, அது தவறில்லை. ஆனால் பேசும் பொழுதே 3 வார்த்தை இங்கிலீஷு, 2 வார்த்தை தமிழ், 4 வார்த்தை இங்கிலீஷு, 1 வார்த்தை தமிழ் அப்படின்னு பேசும்பொழுது கட்டாயமாக கஸ்டமர் வரவே மாட்டாங்க. இதை எதற்காக சொல்கிறேன்னா, நிறைய தொழில் முனைவோர்கள் 4 வார்த்தை அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கினேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ப்ரவுட்ஸை வந்து ஹாட் வாட்டர் போட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு அகைன் ப்ரெஸ்ஸிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வார்மாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரிங்க் பண்ணிங்கன்னா ஹெல்த்தியாக ஹாப்பியாக ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பேசுவாங்க. எதனா புரிஞ்சுதுங்களா? அதுக்கு பதிலாக இந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வடிகட்டி வார்மாக இருக்குதா என்னன்னு கொஞ்சம் பாருங்கள், வெதுவெதுப்பாக இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள்,
எதிர்பார்ப்பாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் எடுத்து குடிங்க. குடும்பமே நல்லா ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குன்னு சொல்லும் பொழுது கனெக்ட் பண்ணிக்கிறாங்களா? கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ப்ராடக்ட்டை விற்க போகிறீங்களா? கனெக்ட் பண்ணிக்காத மாதிரி ப்ராடக்ட் விற்க போகிறீங்களா? அப்போ யாருக்கும் உங்கள் இங்கிலீஷ் வேண்டாம். அவங்களுக்கு வேண்டியது அவங்க வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கான கம்யூனிகேஷன் இருக்குதா, அந்த ஸ்கில்லை திறம்பட வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் வின்னர்.